ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் கடைசி தெருவில் ஒரு பழைய மண் வீடு இருந்தது. அந்த வீட்டில் அப்துல் ரஹ்மான் தாத்தாவும் ஆயிஷா பாட்டியும் மட்டுமே வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் நகரத்துக்கு போய்விட்டார்கள். மாதத்துக்கு ஒருமுறை ஒரு ஃபோன் கால், அவ்வளவுதான். ஆனால் இந்த வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் எந்த நாளும் தவறவில்லை: ஃபஜர் தொழுகை. அப்துல் ரஹ்மான் தாத்தா காலை 4:30க்கே எழுந்து விடுவார். அலாரம் இல்ல, பழக்கந்தான். எழுந்ததும் முதலில் பாட்டியை பார்ப்பார். ஆயிஷா, ஃபஜர் நேரமாகிடுச்சு. பாட்டி மெதுவாக சிரிப்பாள். எழுந்துட்ட, நீங்க போங்க. தாத்தா அவருடைய பழைய தொழுகை விரிப்பை மடிச்சு எடுத்துக்கொண்டு மசூதிக்குப் போவார். அந்த விரிப்பு புதியது இல்லை, பல இடங்களில் கிழிந்திருந்தது. ஆனால் அது தாத்தாவுக்கு பொக்கிஷம். ஏனென்றால் அந்த விரிப்பில் அவர் வாழ்க்கை முழுவதும் அல்லாவிடம் துவா செய்திருந்தார். தாத்தா மசூதிக்குப் போனதும் பாட்டி தனியாக உட்காருவாள். ஒரு சின்ன தட்டு, முந்தின நாள் மிச்சமான சாதம். இதுவே போதும் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டு அதை சாப்பிடுவாள். அவள் ஒரு நாளும் புலம்பவில்லை. அவள் துவா ஒரே வரிதான்: யா அல்லாஹ், என் பிள்ளைகள் நிம்மதியாயிருந்தா போதும். ஒரு நாள் பலமாக மழை பெய்தது. மசூதியிலிருந்து திரும்பும்போது தாத்தா கால் சறுக்கி விழுந்தார். யாரும் அருகிலில்லை. மழை நனைந்த தொழுகை விரிப்பு அவருடைய கையிலேயே இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி கேட்டாள், ஏன் இப்படி நனைஞ்சிங்க? தாத்தா சிரித்தார். விழுந்துட்டேன், ஆனா தொழுக தவறல. அந்த வார்த்தை கேட்டு பாட்டியின் கண்களில் கண்ணீர் வந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு ஃபஜர் காலை பாட்டி எழுந்து பார்த்தாள். தாத்தா எழுந்திருக்கவில்லை. மெதுவாக கூப்பிட்டாள், அப்துல் ரஹ்மான்? பதில் இல்லை. அவர் கையை பிடித்ததும் குளிர்ச்சியாக இருந்தது. அந்த நாள் தாத்தா மசூதிக்குப் போகவில்லை. ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் அல்லாவிடம் போயிருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு பாட்டி ஒரே விஷயம் செய்தாள். தாத்தாவின் பழைய தொழுகை விரிப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஃபஜருக்கும் அதே இடத்தில் உட்கார்ந்தாள். அதே துவா: யா அல்லாஹ், அவன் செய்த ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ சாட்சி. இந்த உலகத்தில் பெருசா வாழ்ந்தவர்கள் நினைவில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாவுக்காக சின்னதா வாழ்ந்த பாட்டி தாத்தா ஒரு நாளும் மறக்கப்பட மாட்டார்கள்.